வணக்கம் நண்பர்களே. இது வந்து கேரளாவில் மூணாறுங்கிற இடத்துக்கு முன்னால் சின்னக்கல் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு இது எதுக்காக இந்த வீடியோ போடுறதுன்னா, இது பாருங்கள், இது வந்து மலை. இதிலே பாருங்கள், அந்த மலையை வந்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த இது ரப்பர் தோட்டம், இது இந்த தோட்டம் பண்ணியிருக்காங்க, தேயிலை தோட்டம். அது சின்ன ஒரு இடத்த கூட தேயிலை தோட்டம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது, பார்க்குறது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இந்த பாருங்கள், எங்கேயாவது ஒரு இது தெரியும், எல்லாம் தோட்டம், ரப்பர் தோட்டம், இது இந்த தோட்டம், தேயிலை தோட்டம். பாருங்கள், நிற்கிற இந்த தேயிலை தோட்டம் தான் அது, தேயிலை. இது பாருங்கள், இதான் தேயிலை வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து இப்போ நம்ம தேனியிலேருந்து நம்ம மேலே ஏறும்போது பார்த்தோம்னா எல்லாமே வந்து இந்த மாதிரி இடங்கள் இருக்குது. பட்டு நம்மளோட தமிழ் மக்கள், தமிழக அரசால் வந்து ஒரு நல்ல விஷயத்தை பண்ண முடியலை. அது ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு அந்த ரோடும் பார்த்தோம்னால தமிழ்நாட்டிலேருந்து வரதுலேயே அந்த வந்து ஏரி அந்த செக் போஸ்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தோம்னால வேறு மாதிரி இதோட தோற்றம் வந்து வேறு மாதிரி ஆகுது. நான் இதை பாருங்கள், எவ்வளோ அருமையாக பார்க்குறது, எவ்வளோ ரம்மியமாக இருக்குது, எவ்வளோ அருமையான ஒரு காட்சியாக இருக்குது. மேலே பாருங்கள் ஃபால்ஸு, அவ்வளோ அருமையாக இருக்குது. இதுதான் முதல்ல முக்கியம். இந்த பாருங்கள், ஒரு சின்ன இடத்த கூட எவ்வளோ அருமையாக வந்து அவங்க பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், தேயிலை தோட்டத்தை போட்டு. இதே நம்ம ஏன் அரசாங்கம் முயற்சி எடுக்கிற இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம தேனியிலேருந்து வரும்போது மேலே ஏறும்போது நம்ம மூணாருக்கு வரும்போது உள்ள இடத்த வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணி நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவோ இல்லை இந்த மாதிரி ரப்பர் இந்த மாதிரி தோட்டங்கள் வந்து பண்ணி எதாவது பண்ண வேண்டியது என்ன பண்ணலாம்ல. அது வந்து நம்ம அங்கேருந்து வந்தாலே தெரியுது, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றோம், ஆந்திராவில் கேரளாவுக்குள்ளே வர்றவங்க வந்து தனியாக தெரியுது. ரோடு பாருங்கள் எவ்வளோ விஸ்தாரமாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் ஒரு அழகான ஒரு ஏரியா எப்படி இருக்குங்க பாருங்கள். அவ்வளோதான், பிஸ்னஸும் எவ்வளோ அருமையாக பண்ணுறாங்க பாருங்கள். அப்படி தான் பண்ணணும். நன்றி, வணக்கம்.